டீம் எல்லாருக்குமே குட் மார்னிங். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 5:15 ஆகுது. எல்லாம் குளிச்சு கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா தூவாக்குடி. இப்போ அது பேர்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க, நம்மளோட போயிட்டுருக்கோம். வாங்க இன்னைக்கு டே 2. டீம் மணி இப்போ என்ன ஆகுதுன்னா மணி 6:15 ஆகுது. 6:15க்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேர் பக்கத்தில் தான் வந்திருக்கோம். அதாவது செங்கிப்பட்டியிலேருந்து நம்ம ஒரு 7.5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனது இல்லை. டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டீயை குடிச்சிருவோம். இப்போ தான் நம்ம தேரே பிடிச்சிருக்கோம். வாங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, காட்டுறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். டீம் நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. என் பின்னாடி பார்க்கலாம், பசங்க எல்லாம் தேரில் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம எங்கே ஆல்ட்டு தங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூவாக்குடி. அதாவது நம்ம திருச்சி டோல் இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ள ஊர் தான் தூவாக்குடி. ஸோ அங்கே தான் தங்க போகிறோம். அங்கே வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இருப்போம். முடிச்சுட்டு தான் அடுத்த இடம். ஓகேவா? இன்னும் தூவாக்குடிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா 11 கிலோமீட்டர் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருப்போம். அங்கேருந்து செங்கிப்பட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்கேருந்து 11 கிலோமீட்டர் இருக்குது. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில கேமராவில். நம்ம ஓரளவு போயிட்டுருக்கோம். டோலுக்கு இன்னும் 2 கிலோமீட்டரு. டோல்லேருந்து தூவாக்குடி வந்து ஒரு ஹால்ட்டு கோயில், அது வந்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அப்படியே பொறுமையாக அப்படியே இருக்கலாம். தேரை பிடிச்சாச்சு. பாசபட்சம் மொல்ல இருக்கு, வேகமாக இருக்க கூடாது. என்னடா ரோடை இப்படி போட்டு வச்சிருக்காங்க? வரைக்கும் பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு வண்டி எடுவாங்குது. என்ன இது? டோலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து போகணும். இங்கேருந்து அது ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். வாங்க போவோம். ரோடா வாடா போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ரோடு சுற்றி எரியுது சும்மா. ஒரு இடத்துல பார்த்தா நல்லா இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா கல்லுகள்லாம் இருக்குது, ஒரு இடத்துல ஜல்லி செதற விட்ட மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு கடையில் டீ குடிக்க நிற்கிறாங்க. முடியல, சரியான கல் குத்தி. சரி இங்கே தூக்கி போடவா? கேஷ் பண்ணிக்கிறியா? இந்தா. சி யாரையும் பார்க்காத வைத்தியம். இந்தா. என்ன 3 பேர் இருக்காங்க? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸா? இன்னும் நம்ம எப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் இந்த நடந்துட்டு அப்படி டயர்டாக வந்து உட்காந்து தண்ணி குடிக்கும் போது வேறு மாதிரி. தண்ணியோட அருமெல்லாம் இப்போ தான் புரியுது, ரோட்டோட அருமை இப்போ தான் புரியுது. யாரும் டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வாங்க அடுத்து இன்னும் ஒரு ஆல்ட்டு ஒரு 3 கிலோமீட்டரு. வாங்க அப்படியே போயிடலாம். நம்ம வந்துட்டு வெளியடி கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. வாங்க ரெஸ்ட்டு.
நம்ம அடுத்தது தூவாக்குடி ஹால்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பேர் வந்துட்டு முத்து மாரியம்மன் கோயில். ஸோ இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். எல்லோரும் உள்ளே படுத்துருக்காங்க. பாய்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரெஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் தான் கிளம்பும். இங்கேருந்து அடுத்து கருமண்டபம் ரொம்ப ஃப்ளோ ஆகுது. ஈவினிங் இருக்கலாம் தூக்கம் வருது. தூக்கம் போகிறேன். நம்ம பால் பண்ண வந்தாச்சு. ஆனால் சரியான கால் வலி. இளவரசா வண்டியில் தானே வர? ஒரு இடம் ஒன்று போட்டு வைக்கிறியா? வருவாங்கடா, நான் தான் வருவேன். ராமண்ணா நீங்க தானே டாடா ஏசி ஓட்டுறீங்க? அப்புறம் நீ சாவிலாம் வச்சிருக்கீங்க? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமாண்ணா அப்படியே எனக்கு ஒரு சீட்டு போட்டுருங்க. பின்னாடி தான் உட்கார போறேன். காலு ஆமாண்ணா கால் வலிக்குதுண்ணே. அங்கண்ணே காலு கொப்பளம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் வேணாண்ணா, நான் உட்காந்துக்கிறேன். வேணாம் நான் உட்காந்துக்கிறேன். கால் பண்ண வரைக்கும் வந்தாச்சு. காலில் வந்துட்டு லைட்டாக 2 கால்லையுமே கொப்பளம் வந்துருச்சு. அதனால டாடா ஏசி போட்டுறேன். அடுத்து நாளைக்கு இறங்கி 22 கிலோமீட்டர் அடுத்து நடக்கணும். வாய்ப்புள்ள ரச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்றை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாடா ஏசி இதில் ஏறவே அந்த கொப்பளம் முடியலங்க. போட்டு ஃபஸ்ட்டு பால் பண்ணைக்கு வந்ததுக்கு காலில் வந்துட்டு கொப்பளம் வந்துருச்சு. பரவாயில்ல, வண்டியில் போவோம் நம்ம. டீம் நம்ம அடுத்தது கருமண்டபத்துக்கு வந்தாச்சு. இங்கே வெடியெல்லாம் வெடிச்சு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். வாங்க. டீம் இதுதான் கருமண்டபம் அந்த கோயில். ஸோ இங்கே தான் சாப்பிட்டுட்டு அடுத்து நைட்டு தான் நம்ம கிளம்புவோம்.